பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவரிடம் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எதிர்க்கட்சித் தலைவரின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தமிழ்நாட்டில் தொடர் குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்களாகவே இருக்கிறது எனவும், மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பது இந்த சந்தேகங்கள் எழுப்புகிறதாகவும், கோவை சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசர கதியில் உடல் எரிக்கப்பட்டிருப்பதாகவும், மீனாட்சி மதுரையம் கோவில் பொறுத்தவரையிலும் அங்கு சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் ஒரு இளம்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் குறிப்பாக 13 வாகனங்களில் ஒரு கும்பல் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக எங்கே போனது உங்கள் செங்கப்பெண் அதிரடிப்படை எனவும், தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் எனவும், அதிகரிக்கக்கூடிய குற்ற சம்பவங்களில் பொதுமக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும், அதே போல இன்று காலை தொடர்ச்சியாகவே காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொதுவாக அறிக்கை வெளியிடுவதை மறுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல நிலைமையின் தீவிரத்தை முதலில் உணர வேண்டும் எனவும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே திமுக ஆட்சி நிறைவு பெற்று தவேக ஆட்சிக்கு வந்த பிறகாக இருந்தே பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் எனவும் இந்த எக்ஸ் வலைதள பதிவில் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சரினா, தகவலுக்கு நன்றி. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவரிடம் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எதிர்க்கட்சித் தலைவரின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தமிழ்நாட்டில் தொடர் குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்களாகவே இருக்கிறது எனவும், மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பது இந்த சந்தேகங்கள் எழுப்புகிறதாகவும், கோவை சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசர கதியில் உடல் எரிக்கப்பட்டிருப்பதாகவும், மீனாட்சி மதுரையம் கோவில் பொறுத்தவரையிலும் அங்கு சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் ஒரு இளம்பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் குறிப்பாக 13 வாகனங்களில் ஒரு கும்பல் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக எங்கே போனது உங்கள் செங்கப்பெண் அதிரடிப்படை எனவும், தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் எனவும், அதிகரிக்கக்கூடிய குற்ற சம்பவங்களில் பொதுமக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும், அதே போல இன்று காலை தொடர்ச்சியாகவே காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொதுவாக அறிக்கை வெளியிடுவதை மறுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல நிலைமையின் தீவிரத்தை முதலில் உணர வேண்டும் எனவும்,
பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே திமுக ஆட்சி நிறைவு பெற்று தவேக ஆட்சிக்கு வந்த பிறகாக இருந்தே பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் எனவும் இந்த எக்ஸ் வலைதள பதிவில் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சரினா, தகவலுக்கு நன்றி.